இந்த போராடுகிற மக்கள் பக்கம் இவங்க நிற்கவே இல்லை. தூய்மை பணியாளர்களுக்கு பேருக்கு ஆதரவு கொடுத்துட்டு போயிட்டாங்க சிபிஎம். ஆனால் செங்கோடி சங்கம் தான் சிபிஎம், செங்கோடி சங்கம் தான் மாநகராட்சி பணியாளருக்கான. இப்போ எங்கே போச்சு செங்கோடி சங்கம்? ஏன் ஒரு பாரதி திரட்டிட்டு போராடிட்டு இருக்காரு? ஏன் முதல்வரை நினைத்தால் பார்க்கக்கூடிய சண்முகம் ஏன் இது சம்பந்தம் பேச மாட்டேங்கிறாரு? ஆனால் உங்கள் பார்வை அது இல்லைல்ல. திருமாவளவன் பட்டியலின மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்குன்றாரு. ஆனால் இதில் அவர் பார்வையே தப்பாக இருக்குது. அவர் சமீப காலமாக மிக மிக அதிகமான குழப்பத்தில் இருக்கிற தலைவர்னா திருமாவளவன் தான் சொல்லணும். அவர் அவ்வளோ குழப்பத்தில் தெளிவாக சொல்கிறாரு. ஆர்எஸ்எஸ் பெற்று போட்ட பிள்ளைங்க சீமான விஷயம் ஆர்எஸ்எஸ் பிள்ளைங்கன்றாரு. அப்போ வேலை தூக்குறீங்க. சித்தாந்த ரீதியாக நீங்கள் ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு அதெல்லாம் சொல்கிறீங்க. அவருக்கு ஒரு கொள்கை இருக்குது சீமான், அவர் தமிழ் தேசிய கொள்கை. இதே ஓகே, நீங்கள் சமூக நீதி எல்லாம் பேசுகிறீங்க. உங்களுக்கும் சுதந்திர போராட்டத்துக்கு சம்மந்தம் இருக்கா? யாருக்கும்? திருமாவளவன் இவர்களுக்கு திராவிட இல்ல ஒத்துக்கிறேன். இல்ல ஒத்துக்கிறேன். அப்போ இருக்கிறவனை எப்படி கவலைப்படுத்துவ, சிறுமைப்படுத்துவேன்? ஒரு மனிதரை நீங்க எந்த வகையில நீங்க அணுகுவீர்கள்? அந்த குலம் தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம்னு சொன்ன ஒரு பிராமண சமூகத்துல பிறந்துட்டு 1920 இப்படி பேசுறதுக்கு தைரியம் வேணும். பெண் அடிமைத்தனம் இருந்த காலத்துல மனைவி தோல் மேல கை போட்டு தெருக்கல்ல தெரிஞ்ச ஒரு பைத்தியக்காரன் திட்டினாங்க அவரை, தெரியுமா? பிராமண சமூகத்துல பைத்தியக்காரன் மாதிரி திடீரான மனைவி தோல் மேல கையை போட்டு கூட்டு போறாங்க, சரிக்கு சமமானு திட்டினாங்க. என்னங்க சமூகத்தை ஜாதி வச்சா? ஜாதிகள் இல்லை அடி பாப்பான்னு பாட்டோட ஜாதி வச்சு அனுப்புறீங்க. ஜாதின்னு கேட்குற ஆளை நீங்கள் தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறீங்க. அதுதான் சீமான் கேட்குறாரு. பெரியார் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் இல்லைங்க. பெரியார் மீதும் விமர்சனங்கள் உண்டு. ஆனால் தமிழகத்தில் திராவிட கட்சிகள், இந்த சமூக நீதி இயக்கங்கள் மற்ற மாநிலத்தோட சிறப்பாக பண்ணதுக்கு பெரியார் ஒரு காரணமாக இருக்கார். அவர்கள் தமிழகத்தில் மதவெறி இல்லாமல் வந்தால் அது ஒரு நல்ல ஒரு கட்சியாக உள்ள வரும். பாஜகவை மதவெறி தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய அளவு குற்றம் சொல்லவே முடியாது. அப்போ மதவெறி இல்லாத தலைவராக வாங்க தான் நம்ம பாஜக நோக்கி வைக்கிறோம். இப்போவும் சொல்கிறோம், அண்ணாமலையுடைய ஸ்டைலு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதோ 1-2 இடத்துல தடுமாறிப்போம். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள். வாரங்களோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்கன்னா? நல்லா இருக்கேன். இப்போ ஜெயலலிதா எடுத்தீங்கன்னா அவங்க கொடுத்த மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆடு மாடெல்லாம் கொடுத்ததெல்லாம் உண்மையிலேயே ஒரு தற்சார்பு பொருளாதாரம். அது ரொட்டேஷன். அதனால சொசைட்டிக்கு பால், அரசுக்கு வருமானம், தனிநபருடைய பொருளாதார வளர்ச்சி இருக்குங்க. அதில் நீங்கள் நெசவாளர்களுக்கு இலவச வேட்டி சேலை ஏன் கொண்டு வர்றீங்கன்னா அதன் மூலியமாக வருடத்தில் ஒரு 6 மாதம் அவங்களுக்கு வீட்டில் அடுப்பெரியும். இந்த பணம் அவன் சும்மா வச்சுருப்பான். அவன் செருப்பு வாங்குவான், துணி வாங்குவான், எதாவது வாங்குவான். அவன் இந்த கடைக்காரன் பிழைப்பான், அந்த கடைக்காரன் ஒரு இதை வாங்குவான். இப்படி தான் ஒரு ரொட்டேஷன் நடக்கும். அதனால தான் மாதம் அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம்லாம் கொண்டு வர்றது. இதே மாதிரி நீங்கள் இங்கே இந்த பண்ணுற 1000 ரூபானால என்ன சமூக நீதி, சமூக மாற்றம் நடந்துட போகுது. அதுக்கப்புறம் அதுதான் தெரிஞ்சு போச்சு. இதே மாதிரி காலை உணவு திட்டம். காலை உணவு திட்டம்ன்றது இது வழக்கமான ஒரு சமூக நலத்திட்டம். அது எல்லாரும் தான் பண்ணுறாங்க. எம்ஜிஆர் காலத்துலேருந்து இவங்களே கொண்டு வந்தாங்க, ஏடிஎம்கே கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய திட்டன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா அப்போ அதிமுக சொல்கிறதெல்லாம் என்ன பண்ணுறது? மதிய உணவு திட்டத்துக்கு, சத்துணவு திட்டத்துக்கு மத்திய அரசு நிதி கொடுக்குது. இன்னொன்று, நீங்கள் பட்டியலின மக்களுக்காக மத்திய அரசு கொடுக்குற நிதியை கூட பயன்படுத்தாமல் திரும்பி போன வரலாம். அப்போ என்ன அவங்க நிதி மேலாண்மை இருக்குன்னு கேட்குறேன். அதில் வச்சு நீங்கள் ஹாஸ்டல் கட்டுறது பல இதுக்கு நீங்கள் பண்ணலாம். எலெக்ஷனில் இது ரிஃப்ளெக்ட் ஆகுன்றீங்க நீங்கள்? கண்டிப்பாக ஆகும். எலெக்ஷனில் இதுதான் ஆன்டி இன்கம்பன்சி. ஓகே. ப்ளஸ் கூட்டணி பலம். இன்னைக்கு எந்த தடவையும் இல்லாத அளவுக்கு நீங்களே சொல்லுங்கள், 2021 கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளோ மரியாதை இருந்தது? சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள் எவ்வளோ மரியாதை இருந்தது? இந்த மரியாதை அவர்களுக்கு கூடுதல் பலமாக அமைஞ்சது திமுக. ஆனால் இந்த தடவை திமுகவோட இவர்கள் மரியாதை இழந்து இருக்கிறார். உண்மை. இன்னொன்று, இந்த போராடுகிற மக்கள் பக்கம் இவங்க நிற்கவே இல்லை. தூய்மை பணியாளர்களுக்கு பேருக்கு ஆதரவு கொடுத்துட்டு போயிட்டாங்க சிபிஎம். ஆனால் செங்கோடி சங்கம் தான் சிபிஎம், செங்கோடி சங்கம் தான் மாநகராட்சி பணியாளருக்கான. இப்போ எங்கே போச்சு செங்கோடி சங்கம்? ஏன் ஒரு பாரதி திரட்டிட்டு போராடிட்டு இருக்காரு? ஏன் முதல்வரை நினைத்தால் பார்க்கக்கூடிய சண்முகம் ஏன் இது சம்பந்தம் பேச மாட்டேங்கிறாரு? முதல்வர் எங்களை புரிந்து கொள்ளக்கூடியவர்.
உள்ளும் புறமும் எங்களை புரிந்து கொள்ளக்கூடியவர்னு சொல்கிற வீரபாண்டியன் ஏன் முதல்வரை சந்திச்சு இந்த இதை சார் 4-5 மாதமாக ஓடிக்கிட்டு இருக்கு சார், இந்த விஷயத்தை எதாவது பண்ணுங்கள் சார், ஒரு 1200 பேர் தான் சார், ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் சார், ஏன் பேச முடியல, ஏன் இல்லாட்டி பகிரங்கமாக ஏன் ஆர்ப்பாட்டமாக மற்ற பண்ண முடியல, மற்றவர்கள் பண்ண மாட்டாங்க. இப்போ இவர் நம்ம அதே பட்டியலின சமூகத்தை சேர்ந்த நம்ம காங்கிரஸ் தலைவர் அவருக்கெல்லாம் இதில் அக்கறை இருக்காது. அவருக்கு வந்து இந்த 25 சீட்டை 30 சீட்டை ஆக்கலாமா 40 சீட்டை ஆக்கலாமா தான் அவருக்கு அக்கறை இருக்கும். ஆனால் அவங்க பார்வை அப்படி தான் இருக்கும். ஆனால் உங்கள் பார்வை அது இல்லைல்ல. திருமாவளவன் பட்டியலின மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்குன்றாரு. ஆனால் இதில் அவர் பார்வையே தப்பாக இருக்குது. அவர் சமீப காலமாக மிக மிக அதிகமான குழப்பத்தில் இருக்கிற தலைவர்னா திருமாவளவன் தான் சொல்லலாம். அவர் அவ்வளோ குழப்பத்தில் தெளிவாக சொல்கிறாரு. ஆர்எஸ்எஸ் பெத்து போட்ட பிள்ளைங்க சீமானு விஜய் ஆர்எஸ்எஸ் பிள்ளைங்கன்றாரு. அப்போ ஏன் வேலை தூக்குனீங்க? அந்த வேல் வந்து சனாதனத்தை அழிக்கக்கூடிய வேல் அப்படிங்கிறாரு. நீங்கள் தூக்குனா சனாதனத்தை அழிக்கிற வேலை, மற்றவங்க தூக்குனா சனாதனத்தை காக்கிற வேலைன்னா என்னங்க? நீங்கள் எது எடுத்தாலும் ஆர்எஸ், உங்கள் கார் டயர் பஞ்சர் ஆனால் கூட ஆர்எஸ்எஸ் சதினா நம்ம என்னதாங்க பண்ணுறது? ஆர்எஸ்எஸ் சதின்னு எவ்வளோ நாளைக்கு? ஆர்எஸ்எஸ் பெத்து போட்ட பிள்ளைங்க 2 பேரும் சீமானு விஜயும். சீமானு பெரியார் விமர்சனம் பண்றாரு, அவர் ஆர்எஸ்எஸ் கைக்கூலி. பெரியார் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரா? அப்படி ஏதாவது எந்த தலைவர்களாவது இருக்காங்களா? அவரு பிராமண கடப்பாறை எடுத்து நான் வந்து திராவிட கழகத்தை வீழ்த்துவன்றாரு. தமிழ் தேசிய கடப்பாறைன்னு சொன்னா கூட பரவாயில்லன்றாரு அவரு. அதே மாதிரி தம்பி விஜய் வந்து திமுகவா தீய சக்திங்கிறாரு, பிஜேபி பத்தி வாயை திறக்கிறது இல்லைங்கிறாரு. நியாயமான விஷயம். அது அவருடைய அரசியல் நிலைப்பாடு. அவர் கூட்டணி பேச்சுவார்த்தை என்டிஏ கூட நடத்திட்டு இருக்காரு. அதனால அவர் இப்போதைக்கு தொடர்ச்சியா சொல்லிட்டே இருக்கீங்க. நான் இப்பவும் சொல்றேன், விஜய் டைலம்ல இருக்காரு. ஜனவரி இறுதி வரைக்கும் நான் சொல்லவே முடியாது. ஒன்று என்டிஏ போவார், இல்லை தனியாக நிற்பார். ரெண்டில் ஒன்று அவர் பண்ணி தான் ஆகணும். என்டிஏ கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்காரு. பவன் உட்பட பேசிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. இப்போ கர்நாடகாவில் யாரோ ஒரு முக்கிய புள்ளி வச்சு பேசிட்டு இருக்காங்க. ஓகே, அதை விட்டுருங்க. நான் என்ன கேட்குறேன், சித்தாந்த ரீதியாக நீங்கள் ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு அதெல்லாம் சொல்கிறீங்க. அவருக்கு ஒரு கொள்கை இருக்குது, சீமானுக்கு. அவருக்கு தமிழ் தேசிய கொள்கை. இதே ஓகே. நீங்கள் சமூக நீதி எல்லாம் பேசுகிறீங்க. உங்களுக்கும் சுதந்திர போராட்டத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? யாருக்கும்? திருமாவளவன் இவர்களுக்கு திராவிட இல்ல ஒத்துக்கிறேன். இல்ல ஒத்துக்கிறேன். அப்போ இருக்கிறவனை நீ எப்படி கவலைப்படுத்துவ, சிறுமைப்படுத்துவ? ஒரு மனிதரை நீங்க எந்த வகையில நீங்க அணுகுவீர்கள்? அந்த காலத்துல அவர் பார்ப்பனத்தை ஏத்துக்கிட்டாரு, சாதிகளை ஏத்துக்கிட்டாரு. யாரு? பாரதி அப்பெல்லாம் பண்ணி சாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாடின ஒரு பாரதி. குலம் தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம்னு சொன்னவர். பிராமண சமூகத்துல பிறந்துட்டு 1920 இப்படி பேசுறதுக்கு தைரியம் வேணும். பெண் அடிமைத்தனம் இருந்த காலத்தில் மனைவி தோல் மேல கை போட்டு தெருக்கல்ல தெரிஞ்ச ஒரு பைத்தியக்காரன் திட்டினாங்க அவரை, தெரியுமா? பிராமண சமூகத்தில் பைத்தியக்காரன் மாதிரி திரியிறான, மனைவி தோல் மேலே கையை போட்டு கூட்டு போறான, சரிக்கு சமமானு திட்டினாங்க. அந்த அளவுக்கு அவர் இதுக்கு எதிராக, பெண் அடிமைத்தனத்துக்கு எதிராக பல இது. நான் என்ன கேட்குறேன், அவர் எப்படி இருக்கணும்? நீங்கள் யார் நிர்ணயம் பண்ணுறதுக்கு? அவர் சுதந்திர போராட்ட வீரர். அவர் அன்னைக்கு இருந்த வெள்ளை அரசாங்கம் இந்த மாதிரியா? உங்களுக்கு என்ன அப்படியே கூட்டு போகும்போது கையாட்டிக்கிட்டு ட்விட்டரில் எடுத்து போடுற மாதிரி அன்னைக்கு உலகம் இருந்தது? எங்கே கூட்டு போனோம், என்ன பண்ணாங்கன்னா யாருமே தெரியும். உங்களுக்கு என்ன சட்ட பாதுகாப்பு இருந்தது? அந்த காலத்திலேயே உங்களுக்கு பீச்சில் உட்காந்து கூட்டம் போட்டிருந்தார் ரெகுலராக. சுப்பிரமணிய சிவாலேருந்து எல்லாரையும் கூப்பிட்டு வந்து கூட்டம் போட்டவர். அதுக்கெல்லாம் என்ன தண்டனை கிடைக்கும்? அந்த தைரியத்தில் ஒரு 5% உங்கள்கிட்ட இருந்ததா? என்னங்க சமூகத்தை ஜாதி வச்சா? ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாட்டவனை ஜாதி வச்சு அணுகுறீங்க. ஜாதின்னு கேட்குற ஆளை நீங்கள் தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறீங்க. அதுதான் சீமான் கேட்குறாரு. பெரியார் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் இல்லைங்க. பெரியார் மீதும் விமர்சனங்கள் உண்டு. ஆனால் தமிழகத்தில் திராவிட கட்சிகள், இந்த சமூக நீதி இயக்கங்கள் மற்ற மாநிலத்தோட சிறப்பாக பண்ணதுக்கு பெரியார் ஒரு காரணமாக இருக்கார். நீங்கள் ஒரேடியாக மறுதளிக்க முடியாது. அதே நேரத்தில் அவர் தான் எல்லாத்துக்குமே நீங்கள் சொல்கிறத எப்படி ஏற்றுக்க முடியும்? பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பலராலும் சீர்திருத்தங்கள் சொல்லப்பட்டு செய்யப்பட்டு வந்த தமிழ்நாடுங்க இது. பெரியார் கொடுக்கும் இனம் எங்கள் இனம் சொன்னது சும்மா இல்லைங்க. நம்ம வந்து எல்லாரோடையும் நம்ம நாகரிகம் முன்னேறின நாகரிகமா, நகர அமைப்பை நம்மளது வேறங்க, குடவோலை முறை நம்மளது, தேர்தல் அமைப்பு முறை நம்மளது, யாருங்க அடிச்சுக்க முடியும்? அப்போ ஒவ்வொரு விவகாரத்திலையும் நம்ம வந்து வேற எங்கேயோ இருக்கோங்க. ஸோ அதில் அண்ணன் திரும்ப ஒரு தடுமாட்டத்தில் இருக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? நீங்க இன்னைக்கு இருக்கிற அரசியலை வச்சுக்கிட்டு எல்லாரையுமே அப்படி சொன்னீங்கன்னா அப்போ நீங்க 2001 என்னங்க பண்ணியிருந்தீங்க? கோத்ரா கலவரம் பத்தி உங்களுடைய பார்வை என்னங்க? இந்த கேள்வி உங்களை நோக்கி வருமா வராதா? அப்போ நீங்க உடைச்சா மண் குடம், மற்றவங்க உடைச்சா பொன் குடமா? அரசியல் வேற, சித்தாந்தம் வேறங்க. அரசியலுக்கு அந்தந்த நேரத்துக்கு எடுக்கிற முடிவுகள் தான் அந்தந்த நேரத்துக்கு வீழ்த்துறது, சேர்க்கறதெல்லாம். காங்கிரஸ் எதிர்த்து தாங்க திமுக வந்துச்சு. இன்னைக்கு காங்கிரஸ் கூட இருக்காங்க. எங்களுக்கெல்லாம் அதிர்ச்சிங்க. 90கள்லாம் கலைஞர் காங்கிரஸ் கூட கை கோர்த்த போலாம் நாங்களாம் அதிர்ச்சி ஆகிட்டோம். கலைஞரா அப்படின்னு. அதோட பெரிய அதிர்ச்சி கொடுத்தாரு பிஜேபி கூட கை கோர்த்து. அதனால இது எல்லாமே அப்போ அவர் சொன்னது காரணங்கள் அரசியலுக்காக அது இதுன்னாரு. இதுதான் விஷயம். நீங்கள் மத்திய அரசோட கை கோர்த்து இங்கே தமிழ்நாட்டுக்கு எதாவது கொண்டு வர முடியுமா? இந்த வேலையை ஒரு பார்ட்டு. இன்னொன்று நீங்கள் நினைக்கிற மாதிரி
தீண்டத்தகாத கட்சி பாஜகலாம் இப்போலாம் நீங்கள் உருட்டவே முடியாது. 11% வந்துட்டாங்க. அவர்கள் தமிழகத்தில் மதவெறி இல்லாமல் வந்தால் அது ஒரு நல்ல ஒரு கட்சியாக உள்ள வரும். பாஜகவை மதவெறி தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய அளவு குற்றம் சொல்லவே முடியாது. அப்போ மதவெறி இல்லாத தலைவராக வாங்க தான் நம்ம பாஜக நோக்கி வைக்கிறோம். இப்போவும் சொல்கிறோம், அண்ணாமலையுடைய ஸ்டைலு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதோ 1-2 இடத்துல தடுமாறி இருப்பார். ஆனால் பெரும்பாலும் அவர் ஒரு அரசியலை பண்ணார். திமுக எதிரான ஒரு எதிர்கட்சி அரசியல இவர்கள் எல்லாரையும் விட சிறப்பாக பண்ணார். ஜின்னு பேசுனதுல ஒரு மனுஷன் அண்ணா அண்ணன் பேசுறாரு. அதாவது அவங்களுடைய ஊர் மொழின்னு வச்சுங்களேன். அது ஒரு வித்தியாசமா மண்ணோட கனெக்ட் ஆகிற மாதிரி. அது ஜீன் கேட்டா என்னங்க தப்பு? தோழர்னு கூப்பிடுறப்ப ஜீன் கூப்பிட்டான தப்பு இருக்கு? ஜீன்றது இல்ல நான் என்ன சொல்றேன்னா, பொதுவாகவே பிஜேபி வந்து அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வேற ஒரு காயினை பயன்படுத்தி ஆக்சுவலி பிபிசியில் ஒரு பேட்டியை கொடுத்திருந்தாரு. திராவிடம் பிளஸ் தான் நான் பேச போறலாம் சொன்னார் ஒரு தடவை. ஏங்க, கடவுள் உண்டு என்பதும் இல்லை என்பதும் சபைக்கு உதவாத வெறும் பேச்சு. கஞ்சிக்கு இல்லை என்பதை காண மறந்து வெகு நாள் ஆச்சின்னு பட்டுக்கோட்டை எழுதியிருப்பாரு. கடவுள் இருக்கிறார் இல்லைன்றதெல்லாம் அப்புறம், கஞ்சிக்கு என்ன வழி? இதை தான் கம்யூனிஸ்டுகள் வர்க்க போராட்டம்னாங்க. வர்க்க போராட்டம் தான் பொருளாதார போராட்டம். பொருளாதார ரீதியாக நீங்கள் மாறினீங்கன்னா உங்களுக்கு எல்லா நம்பிக்கைகளுமே எல்லா இஷ்டங்களும் உடையும். அது வந்து தானாக நடக்கும். அது இன்னைக்கு நம்ம இதில் நடக்கலை, லேட் ஆகுது. நீங்கள் 1 நூற்றாண்டு 2 நூற்றாண்டெல்லாம் ஒரு கொள்கை ஜெயிச்சிடும்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அதை நோக்கி நகரதை யாரும் தடுக்க முடியாது. இன்றைக்கி பாஜக வந்து அவர்கள் வந்த பொழுது முதல் 5 வருடங்கள் எத்தகைய விஷயங்கள் நடந்தது, அதற்கு பிறகு அவருடைய வெளியுறவு கொள்கையிலேருந்து பல விஷயங்கள் எப்படி மாறினாங்க. இன்றைக்கி இஸ்லாமிய நாடுகள் முழுவதும் இந்தியாவுக்கு துணையாக இருக்குது. பாஜக கவர்மெண்ட்டு தானே. எப்படி அது நடக்குது? எப்படி சாத்தியமாகுது? அதுதான் உங்களுடைய கொள்கை. என்னதான் இது இருந்தாலும் நடைமுறை யதார்த்தம் தெரியும் பொழுது இதை இப்படி கொண்டு போனால் தான் கரெக்டுன்னு கொண்டு போகிறாங்க. பார்க்கலாம், பொறுத்திருந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்படி நடக்க போகிறதுன்னு பார்க்கலாம். எங்களுக்காக ஒரு வருகனையும் கருத்துக்களும் யதார்த்தமாக எளிமையாக வழங்கியமைக்கு மிக்க நன்றி.